டேய் ஐயோ நில்றா. டேய் 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 ஓடாத ஓடாதடா ஓடாத. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் உன்னை கொல்றேன்டா. ரெண்டு தலைய எடுத்தியே. இன்னும் ரத்தம் கூட காயல. யாரே அவரு? யோ நீ என்ன ஊருக்கு புதுசா? அவர்தான் எங்க பாஸ் பாண்டி. இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆடு வெட்டின காசு 50 ரூபாய். ஆட்ட காட்டாம காசு குடுறா ப்ளீஸ். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, செக்கா தரவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. 50 ரூபாய்க்கு செக்கா காசா குடுறா. உன் கூட நாங்க கொஞ்சம் பேசணும். எதுக்கு? 20, 30, 40, 50. பாவி, இந்த 50 ரூபாய வாங்குறதுக்கு நம்மள 5 கிலோமீட்டர் ஓட விட்டானு பிசாசு பையன். 2, 3, 4, 5. ஏதுரா இவ்வளவு பணம்? மகாலட்சுமி கண்ண திறந்துட்டா பாஸ். மகாலட்சுமி கண்ண திறந்துட்டா. டேய் மரியாதையா சொல்லு. மகாலட்சுமி கண்ண திறந்தாளா இல்ல வசந்த் இருக்கும் போது நீ அவ பர்ச திறந்தியா? என்ன போய் களவாணி போயின்னு சொல்றீங்களே. ஆட்டு புழுக்கைய திருடி அதை 50 காசுக்கு வித்த களவாணி போய்தானடா நீ? மரியாதை சொல்லு. ஏது இந்த பணம்? இது அட்வான்ஸ் பாஸ். அட்வான்ஸா? எதுக்கு? அந்த 2 பேர் நிக்கிறாங்களா பாஸ்? ஆமா. அவங்க ஒரு ஆளை காட்டுவாங்களா? சரி. அவங்கள நம்ம போட்டு தள்ளணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களா? நல்லா இருக்குடா அந்த டீலு. அவங்க காட்டுற ஆளை போட்டு தள்ளுனா 5 லட்சம் ரூபாயா? ஆமா பாஸ். ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்ன கொலை செய்ய சொல்றது மாதிரி தோணுதே. டீப்பா யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் வரும் பாஸ். அடப்பாவி, நானே ஆட்டை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன போய் ஆளை வெட்ட சொல்றியடா? ஏன் பாஸ் பயப்படுறீங்க? ஆட்டுக்கும் ஆளுக்கு ஒரு எழுத்துதான் வித்தியாசம். டூ லூ. அங்கேயும் கத்தி இங்கேயும் கத்தி. அங்கேயும் ரத்தம் இங்கேயும் ரத்தம். ஆட்டை வெட்டினா 50 ரூபா, ஆளை வெட்டினா 5 லட்சம் ரூபா. எப்படி வசதி? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் கேஸ்ன்னு வம்பாயிருமேடா. போங்க பாஸ். போலீஸுக்கு உங்களை பிடிக்கிறதா வேலையா? நம்ம ரிஸ்க் எடுத்தாத்தான் கடன் தொல்லையில இருந்து மீள முடியும் பாஸ். அது என்னமோ வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன, முதற்கொள்ள வரைக்கும் பதட்டம் பயம் என்ன அப்படி இப்படி பண்ண பண்ண பழகிரும் பாஸ். அப்புறம் ஆளுகளை வச்சு தொழில கண்டினியூ பண்ணிடுவா. டேய், ஒரு கொலை தான் பண்ண சொல்றேன்னு பார்த்தா என்ன முழு நேரம் கொலைகாரன் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு கொலை பண்ணாலும் 100 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான் பாஸ். என்னடா தண்டனை? தூக்குதே. தூக்கா? பாஸ் ஒத்துக்கிட்டாரு. வண்டியை ரெடி பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ பாஸ். முழு கோழி பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் உங்களுக்காக தான் பாஸ். யாராவது வந்துட போறாங்க. ஓபன் 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 ஓபன். பாஸ் பாஸ் பாஸ், இது அவங்களுக்கு பாஸ். நாளைக்கு இதான் உங்களுக்கு. பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஐ லீட் திஸ். ஸ்டாப் இட். ஏய் எவ்வளவு? ஐயோ நான் கிடையாது. எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? இல்ல, நான் சமைச்சு வச்சிருக்கேன். உப்பு சரியா இருக்கான்னு வந்து பா. அதான் கொலஸ்ட்ரால் பிபி எதுவும் இறங்காம எல்லாம் ஏறி இருக்கு. எடுத்து வை எல்லாத்தையும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா? ஒரே ஒரு பீஸ் காடை மட்டுமா? வெய் வெய், கீழே வை. வேணும்னா நான் 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன். 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுறேன். ஒன்னும் வேணாம். ஏன் சார் எல்லா விஷயத்துலயும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? அதான் உங்க வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. நான் கிடையாது. தெரியும். அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு தானே டயட்டிஷியனான உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணலாமா? இன்னொரு தடவை இப்படி நடந்தது அவ்வளவுதான். இன்னையில இருந்து இந்த வீட்ல சைவ சாப்பாடு தான். எடுத்த காலி பண்ணுங்க முதல்ல. நீ போமா, நான் காலி பண்ணிட்டு வரேன். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் அதுவும் கொலஸ்ட்ரால் தான். இந்தாங்க பாஸ். டபுள் கே மாற சம்பளமே. வாய்க்கு எக்னது வழுக்கிட்டு போயிடுச்சு. ஓய் என்ன? ஒண்ணு இல்ல. ஓ ஒரே ஆள் இவ்வளவு சமைச்சானா? என்னது இது? சிக்கன். நல்லா இருக்கா? அப்போ இதையும் பாரு.
அங்க உட்காந்துருக்காரு பார், அவர் தான் இந்த எஸ்டேட்டோட முதலாளி. விடு விடு, ஒரே போட்ல தலைய தனியா எடுத்துட்டு ரத்தத்தை பாத்திரத்துல பிடிச்சிடுறேன். ரத்தத்தை பாத்திரத்துல பிடிக்கிறியா? என்னடா கறி கிடக்கிற மாதிரி பேசுற, நீ ப்ரொஃபஷனல் கில்லர். இந்த பாரு, உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை இங்கேயே தங்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க காரியத்தை முடிச்சுக்கணும் நாங்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ தலையை தனியா எடுக்கிறேன்ற தருதல. அவர் பக்கத்துல உட்காந்துருவாரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் நீ போட்டு தள்ளுற. வா 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 அந்த ஃபைலை கொடுத்து நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை நிச்சயம். அவ்வளவுதான். வாங்கடா. எங்க 2 நாள் ஆளே காணோம். உங்களை பார்க்காம நான் பார்க்காம ஐயா தவிச்சு போயிருப்பாரு சொல்லல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்காம நான் 2 நாள் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஐயா சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? ஆட்டுத்திறன மாதிரி முடிச்சுக்கிட்டு. ஐயா இவன் பாண்டி, அவன் முத்து. இந்த பாண்டி இருக்கானே, என்னடா ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? நீங்களே கூட்டிட்டு சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்தேன் சார். என்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா. அப்படியா? நீ என்னப்பா படிச்சிருக்க? எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங். எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட் நான் 3வது படிக்கும் போதே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியாம 3வதோடவே. ஏண்டா 3வது படிச்சவனுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும்? ஐயா ஐயா ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிம்மா, இவங்களெல்லாம் நாளைக்கு எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏத்த வேலை போட்டு கொடு. மத்தத நான் அப்புறமா பாக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. வாங்கப்பா வாங்க. என்னடா பாஸ், நமக்கு ஆட்டுக்குள்ள உறவை அறுக்க முடியல பாருங்க. என்ன அர்த்தம்? எல்லாம் சரியாயிரும். பேசமாவா?